பட்டையை வைக்கணும். அவரே நம்ம ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் கண்ணில தப்பிக்க கூடாது. மாட்டினோம்னா சட்னி ஆக்கி நம்மள சப்பானுக்கு பார்சல் பண்ணாலும் பண்ணிடுவாரு. உயிரை கையில பிடிச்சிட்டு எலி என்ன பண்ணுச்சு, தப்பிச்சிடலாம்னு ஓடிச்சு. ஓடும் போதுங்க இது புத்திபூர்வமா நடக்கல, அபுத்திபூர்வமாக நடந்தது. இது இப்படி தாவி அப்படி குதிச்சு ஓடிச்சா, இப்படி தாவி ஓடும் போது அதனுடைய கால் பட்டு இந்த அநேக நிலைமையில எரிஞ்சிட்டு இருந்த தீபம் அப்படி தூண்டி விட்டு பிரகாசமா எரிஞ்சிச்சு. சிவபெருமான் பார்த்தா, யார் அவனுக்கு லைட் போட்டது? ஓ எலியா, நீ போய் பலி சக்கரவர்த்தியாக பிறக்க கடவுள். எலிக்கு வந்த வாழ்வு பிறந்தாலும் சிவன் கோயில போய் எலியாவது பிறக்க, சாமி பக்கத்திலேயே உருண்டு விட்டு இருக்கும். என்ன அவர் சாமி பார்த்தார், நீ போய் பலி சக்கரவர்த்தியாக பிறக்க கடவுது அப்படின்னு அவருக்கு வர கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஒரு விளக்கு சும்மா இப்படி போய் தெரியாம ஏற்றணும். அதனால்தான் கோயில்ல போய் நமக்கு பெரியவங்க சொல்லுவாங்க, நல்ல நாள்ல கோயில்ல போய் தீபம் போடுங்க. சாமிக்கு தீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கும், தீபத்துக்கு நெய் வாங்கி கொடுக்கும், தீபத்துக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா ரொம்ப புண்ணியம்.